ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹைம்ஸ் லாபி. இன்றைக்கி பாவக்காய் புளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். நான் இதுக்கு முன்னாடி பாவக்காவோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லி ஒரு சிம்பிளான ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நீங்கள் அதை போய் பாருங்கள். மேக்ஸிமம் நம்ம அவாய்ட் பண்ணுற காய்கறிகளில் வந்து பாவக்காயும் ஒன்று, காரணம் அது கசக்கும் அப்படின்றதுனால. பட் அதில் இருக்கிற சத்துக்கள் நம்ம உடம்புக்கு தேவையான நன்மைகள் வந்து நிறையா இருக்குது. அதனால் வாரம் ஒரு முறையாவது கண்டிப்பாக இந்த காய் நம்ம வந்து சாப்பாட்டில் சேர்த்துக்கணும். பாவக்காய்னாலே கசப்பு தான். அது கசப்பை வந்து கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணி நம்ம அதை சாப்பிடணும்னு நினைக்கிறது வந்து முடியாது தான். பட் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதை எப்படி கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அந்த பச்சையான அந்த கசப்பு தன்மை இல்லாமல் ஓரளவுக்கு சாப்பிட முடிகிற அளவுக்கு நம்ம இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாவக்காவை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. 2 ஓரங்களும் கட் பண்ணிக்கோங்க. சிலர் வந்து அந்த மேலே இருக்கிற தோலையும் சீவிப்பாங்க. பட்டு குழம்புக்கு வந்து அது தேவையில்லை. நீங்கள் அந்த ஓரங்களை மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம வாழைக்காய் சிப்ஸுக்கு நறுக்கிற மாதிரி இதை வந்து ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த நடுவில் இருக்கிற விதைகள் எல்லாம் வந்து நீங்கள் வேணும்னா எடுத்துடலாம். குழம்புக்கு வந்து அது தேவையில்லை. நம்ம வறுவல் பண்ணும்போது அந்த விதையோடு வறுத்தோம்னா நல்ல மொறுன்னு நல்லாயிருக்கும். குழம்புக்கு வந்து அது அவசியம் இல்லை. ஸோ அதனால் அந்த விதையை நான் எடுத்துட்டேன். இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது நல்லா பரட்டி வச்சுடுங்க. இந்த இந்த பாவக்காவோட பீசஸ் எல்லாத்துலேயும் அந்த உப்பு சாடுற மாதிரி நல்லா பரட்டி ஒரு 15 நிமிஷம் அப்படி ஓரமாக வச்சுருவோம். அதுக்குள்ளே நம்ம மற்ற வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நறுக்கி வச்சுக்கலாம். இப்படி உப்பு பரட்டி வைக்கிறதுனால அதோட அந்த கசப்பு தன்மை கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ இதை ஓரமாக வச்சுருங்க. இப்போ இதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி எல்லாம் நறுக்கி எடுத்திருக்கேன். நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். யூஸ்வலாகவே புளிக்குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் இன்னும் கூடுதலான ஒரு சுவை கொடுக்கும். ஸோ சின்ன வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, பச்சை மிளகா 2 கீரி வச்சுருக்கேன். அந்த விதையை எடுத்துட்டேன். உங்களுக்கு நீங்கள் அப்படியே கூட கீரி வச்சுக்கலாம். கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம். ஸோ இப்போ வெங்காயம், தக்காளி ரெடியாக இருக்குது. புளி பார்த்திங்கன்னா பெரிய நெல்லிக்காய் இருக்குல்ல, அந்த சைஸ்க்கு அதை ஊற வச்சுக்கோங்க. இது புளி குழம்புன்றனால கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்புறம் நம்ம பாவக்காவையும் பரட்டி வச்சாச்சு. இப்போ இதை நம்ம செய்ய ஆரம்பிப்போம். முதல்ல வந்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம உப்பு போட்டு பரட்டி வச்சுருக்கோம்ல பாவக்காய், அதை வந்து வறுத்துக்க போகிறோம். முதல் ஸ்டெப்பு உப்பு போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் அதை பரட்டி வச்சுட்டோம். அதுலேயே உங்களுக்கு கொஞ்சம் கசப்பு தன்மை குறையணும். 2வது இப்படி தனியாக நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கிறதுனால இன்னுமே கூட நிறையா அந்த கசப்பு தன்மை கொஞ்சம் குறையும். மெயினாக வந்து பாவக்காயில் வந்து அந்த கசப்புத்தன்மை குறையிறது மட்டும் இல்லாமல் அந்த பாவக்காய்க்குன்னு ஒரு பச்சை ஒரு ஸ்மெல் இருக்கும். அந்த பாவக்காய் ஜூஸ் குடித்தவங்களுக்குலாம் அது தெரியும். அது இல்லைனாலே நமக்கு குழம்பு வந்து மேக்ஸிமம் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்கும் இது. ஸோ இதை நல்லா இந்த மாதிரி ஓரங்கள்லாம் நல்லா ப்ரௌன் ஆகிற மாதிரி இதை வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம தாளிக்க எடுத்து வச்சுருக்கிற கடுகு, சோம்பு, வெந்தயம், அதோட கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதையும் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. இதில் வந்து நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து வதக்குங்க. அது சின்ன வெங்காயம் வந்து அந்த நல்லெண்ணெயில் வதங்க ஒரு நல்ல வாசனை வரும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியவும் சேர்த்து தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு பாவக்காயில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இப்போ கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கிற பாவக்காவையும் சேர்த்து ஒரு பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ பாவக்காய் ஆல்ரெடி வதக்கிட்டதுனால இப்போ நம்ம ரொம்ப நேரம் இப்போ வதக்க வேண்டியதில்லை. அது சும்மா ஒரு 2-3 பரட்டின உடனே அது நம்ம அதுக்கு மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் வந்து வீட்டில் அரைக்கிற அந்த குழம்பு தூள் வந்து நான் 2 ஸ்பூன் சேர்க்குறேன். இந்த வீட்டில் பொடி அரைக்கலை, நீங்கள் கடைத்தூள் தான் சேர்க்குறீங்க அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறீங்க அப்படின்னா உங்கள் அந்த பொடியோட காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 ஸ்பூனோ இல்லை 2 ஸ்பூனோ சேர்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 2 ஸ்பூன் இந்த கடையில் வாங்கின மிளகாத்தூள் சேர்க்குறீங்கன்னா 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் அரைக்கிற தூள்லேயே வந்து மல்லி, மிளகாய் எல்லாம் சேர்த்து தான் அரைச்சிருப்போம். அதனால நான் இப்போ தனியாத்தூள் சேர்க்கலை, வெறும் மிளகாய் பொடி சேர்த்து அதை வந்து நல்லா பரட்டி விட்டுக்கிறேன். ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே பரட்டி விட்டிங்கன்னா நம்ம முதல்ல ஊற்றின அந்த எண்ணெய் வந்து அந்த மிளகாத்தூளில் வந்து நல்லா அப்சர்வ் ஆகி இந்த மாதிரி வந்துடும். இப்போ நான் கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை சேர்த்துக்கிறேன். மற்ற புளி குழம்புக்கு நீங்கள் புளி எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதை விட ஒரு பொட்டு இதில் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கோங்க. இது பாவக்காய் கசக்குன்றதுனால கொஞ்சம் புளி சேர்த்தோம்னாலும் கசப்பு தன்மையை குறைக்கும். புளி தண்ணியை சேர்த்துட்டு
இதோடயே வந்து உங்கள் குழம்பு வந்து எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ஹை ஃப்ளேமில் இதை ஃபஸ்ட்டு கொதிக்க விடுவோம். ஹையில் வைக்கிறதுனால ஒரு 2 நிமிஷத்துலேயே அது நல்லா இந்த மாதிரி சலசலன்னு கொதிக்க ஆரம்பிச்சிடும். இது கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இதை வந்து லோ ஃப்ளேமில், அதாவது மினிமம் கம்மியான சூட்டில் வச்சுட்டு பொறுமையாக இதை கொதிக்க விடுவோம். புளிக்குழம்பு வந்து எவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக கொதிக்க விடுறீங்களோ அவ்வளோ அந்த அளவுக்கு அதில் டேஸ்ட்டும் அந்த திக்னஸும் கிடைக்கும். ஸோ ஒரு 15 நிமிஷம் கழித்து நான் இதை எப்படின்னு காட்டுறேன். இடையில வந்து அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. அதை நான் வந்து மீடியம் டு லோ ஹீட்டில் நான் கொதிக்க வச்சு ஒரு 20 மினிட்ஸ் இருக்கும். நான் அப்பப்போ அதை வந்து பரட்டி விட்டேன். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா திக்காகி நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே தெரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு அது திக்காக இருந்தால் தான் அந்த புளிக்குழம்புக்கு வந்து நல்லாயிருக்கும், தண்ணியாக வைக்கிறத விட. ஸோ ஆல்மோஸ்ட் புளிக்குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து 2 விதம் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் இதை இப்படியே நல்லெண்ணெய் ஊற்றி இறக்கி வச்சிடலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றியும் பண்ணலாம். அதை நான் வேறு ஒரு வீடியோவில் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து இந்த மாதிரி நம்ம யூஸ்வலாக வீட்டில் பண்ணுவோம், அந்த மாதிரி புளிக்குழம்பாகவே இருக்கட்டும் இது. ஸோ நல்லெண்ணெய் ஊற்றி நான் அப்படியே மூடி வைக்க போகிறேன். சர்வ் பண்ணும்போது இன்னும் கூட கொஞ்சம் திக்காக நல்லா கிரேவி மாதிரி நல்லா வந்திருக்கும். ஸோ இந்த புளிக்குழம்பு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஹேம்ஸ் லாபி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.